ஒரு வினோதமான விஷயத்தை பார்த்த. நீ என்ன விஷயத்தை பார்த்த? நான் போன கிராமத்துல ஒருத்தர் கூட இல்ல. ஆனா அங்க நான் ஒரு வினோதமான விஷயத்தை பார்த்தேன். என்னது? நீயே பாரு. சேமையோட சவப்பெட்டி. இவருதான் வில்லேஜ் ஆஃப் ஆர்டிசன்ஸ கண்டுபிடிச்சது. ஆனா அவரோட உடல் எங்க போச்சு? இதத்தான் சொன்ன. உனக்கும் பார்க்க வினோதமா தானே தெரியுது. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த கிராமத்தை விட்டு போயிருக்காங்க. எங்க போயிருப்பாங்க? உடனே ஏதாவது நான் சாப்பிடல, நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். சொல்ல போனா இன்னைக்கு நான் இருக்கிற பசியில ராமன் கடைக்கு போய் 2 பவுல காலி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி, உனக்கு என்ன பிரச்சனை? இவங்க இங்க என்ன பண்றாங்க? நீ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்தேன். அப்படின்னா சரி, இந்த இது உனக்குதான். இத குடுக்கறதுக்கு தான் நான் உன்னை வர சொன்னேன். அப்படியா? சரி, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் வருது? 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கே தெரியாம என் முதுகுக்கு பின்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஷிகமாரு? இது அநியாயம். நான் இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா என்ன? ஏன் எதுக்காக இப்படி பண்ண? சாக்குரா, என் மேல உனக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்லையா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நாருட்டோ? மூளை குழம்பிருச்சா? அப்ப இது வெறும் செய்திதானா? ஆமா, ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சாம்பிள ஷிகமாரு அப்பா கிட்ட கொடுத்தா அவர் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாப்பாரு. அந்த சாம்பிள கொடுக்க தான் நான் இங்க வந்தேன். அவ்வளவுதானா? அடுத்த வாட்டி என்னன்னு கேட்டுட்டு முடிவுக்கு வா. ஆமாமா, அதுவும் சரிதான். ஓ, உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்லவே நான் மறந்துட்டேன். ஹிடன் சாண்ட் வில்லேஜ்ல இருந்து டெம்மாரி ஒரு செய்தி அனுப்பியிருக்கா. டெம்மாரி என்ன செய்தி அனுப்பியிருக்கான்னு சொல்லு. ஆமா, என்ன விஷயம்? எனக்கு தெரிஞ்ச ஹிடன் சாண்ட் வில்லேஜ்ல இருந்து ரீசெண்டா ஒரு நிஞ்சா ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க. லீஃப் வில்லேஜோட கரிக்குலம் தான் ஃபாலோ பண்றாங்க. விஷயம் என்னன்னா, டெம்மாரியும் அவளோட 2 சகோதரர்களும் தான் இன்ஸ்ட்ரக்டர்ஸா இருக்க போறாங்க. என்ன சொன்ன? அவள மாதிரி யார் பேச்சும் கேட்காத ஒருத்தி எப்படி இன்ஸ்ட்ரக்டரா இருக்க முடியும்? எனக்கு புரியல. உண்மையாவா? அப்படின்னா காராவும் அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. நிஞ்சா ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிசிக்கலாவும் மென்டலாவும் செட் ஆகுற ஆயுதத்தை தேர்ந்தெடுங்க. சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்க, கண்டிப்பா நாங்க ஏதாவது ஒரு ஆயுதத்தை தேர்ந்தெடுத்தே ஆகணுமா? நீ ஏன் அப்படி கேக்குற? எங்க எல்லார்கிட்டயும் ஆயுதம் இருந்தா இங்க இருக்கிற யாருக்காவது அடிபட்டுடும்ல, உயிரே போக கூட வாய்ப்பு இருக்கு. உன்னோட ஆயுதம் உனக்கு. அது அவ்வளவு முக்கியம் இல்ல, அதனால அதை விட்டு தள்ளு. இது ஒன்னும் நீங்க விளையாடுற விளையாட்டு இல்ல. இப்படி ஒரு நினைப்போட நீ பேட்டிலுக்கு போனா கண்டிப்பா உன்னால உயிரோட திரும்ப முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. ஹேய், இந்த மாதிரி கேள்வி கேட்டு காராவை நீ கோவப்படுத்துவனா நீ இந்த ட்ரைனிங்ல கலந்துக்காத. உங்களுடைய சண்டை பயிற்சியில ஒரு குழுவா சேர்ந்து எங்க யாராவது ஒருத்தர் தலைமையில தான் பயிற்சி பண்ணுவீங்க. யார் வேணும்னு நீங்களே சொல்லுங்க. எனக்கு தெரியல. காரா, கொஞ்சமாவது சிரிக்க ட்ரை பண்ண. பசங்க முன்னாடி இப்படி முறைச்சுக்கிட்டு இருந்தனா யாருமே உன்னை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. காரா தான் ஹிடன் சாண்டோட மிகப்பெரிய ஆயுதம்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாவ், காராக்கு கோவம் வந்தா இந்த மொத்த வில்லேஜையும் காலி பண்ணிடுவாரு. அவர் பார்க்கவே பயங்கரமா இருக்காரு. அவரு கூட்டத்துக்கு நான் போக மாட்டேப்பா. சரி, நான் டெம்மாரிய தேர்ந்தெடுக்கிறேன். அவரு இதுக்கு முன்னாடி என்கிட்ட என்னமோ சொல்ல வந்தாரு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என் சென்சேவா இருப்பீங்களா? உறுதியா தான் கேக்குறியா? ஆமா, எனக்கு கத்து கொடுங்க.
அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இதான் பயங்கரமா இருக்கு. இத வச்சு நான் கலக்க போறேன். உன்னோட பேர் என்ன? என் பேரு மாத்சூரி. மாத்சூரி, ஒரு ஆயுதத்தை தேர்ந்தெடு. என்னாச்சு உனக்கு? அந்த ஆயுதத்தை வச்சு இப்ப நீ என்ன தாக்க, என் கதையை முடிக்கிற நோக்கத்தோட வா. எஸ் சார். அந்த அயன் கிளப்பை தூக்குற அளவுக்கு சக்தி இருந்தா உனக்கு அது சூட்டா இருந்திருக்கும். புரியுது. அப்போ எனக்கு எந்த ஆயுதம் செட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பேரு ரோப் ஜாவலின். இத பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. இதுல இருக்கிற ஷார்ப் பிளேடை எதிரிகளை தாக்குறதுக்கு பயன்படுத்த கூடாது. எதிரிகள் நம்மள நெருங்காம இருக்கிறதுக்கு தான் இதை பயன்படுத்துவோம். அப்புறம் இந்த கயிறை பயன்படுத்தி உன் எதிரிய நீ அசைய விடாம செய்யணும். நீ சொல்றத இந்த கயிறு கேட்கிற வரைக்கும் நீ விடாம முயற்சி பண்ணணும். எஸ் சார். நீங்க யாருன்னு சொல்லுங்க. சாண்ட் வில்லேஜ் ஷினோபிஸோட திறமை இவ்வளவுதானா? கொஞ்சம் இரு. இவனை உயிரோட விட்டுறலாம். நம்ம வந்திருக்க செய்திய சொல்ல இவன் உதவியா இருப்பான். என்னாச்சு? கண்குரு, ஜாக்கிரதையா இரு. உங்களை தாக்குனது யாரு? ப்ளீஸ் காராவ சீக்கிரம் போங்க ப்ளீஸ். உனக்கு என்னதான் பிரச்சனை? என் சின்ன வயசுல இதே மாதிரி ஆயுதத்தால எங்க அப்பா அம்மாவை தாக்குனாங்க. ஆனா என்னால எதுவும் செய்ய முடியல. அது ஞாபகத்துக்கு வந்து போகுது. முதல்ல நீ ஆயுதம் ஏந்துறதுக்கான காரணத்தை சொல்லு. எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த ரெண்டு பேரும் யாரு? உனக்கு